அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 7 கோடிக்கும் அதிகமாக உள்ள இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு இனி பல வேலைகள் எளிதாக்கும் விதமாக ஒரு முக்கியமான அப்டேட்டை இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன தகவல், அதை பத்தின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இபிஎஃப்ஓ என்னும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பானது இந்தியாவில் அரசு, பொது மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களின் பிஎஃப் கணக்கு மற்றும் அது தொடர்பான விஷயங்களை நிர்வகிக்கிறது. ஸோ இபிஎஃப்ஓ விதிகளில் ஏற்பட உள்ள முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஊழியர் நலன் மற்றும் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அவ்வப்போது இபிஎஃப்ஓ மாற்றங்களை கொண்டு வரும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் இபிஎஃப்ஓ விதிகளில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றத்தை தான் பார்க்க போறோம். அதாவது ஏடிஎம்மில் இருந்து பிஎஃப் பணத்தை எடுக்கும் இந்த முறை தான். அதாவது இது 24 மணி நேரமும் 7 நாட்களும் பணத்தை எடுக்க ஊழியர்களுக்கு விருப்பத்தை வழங்க திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த புதிய விதியை அமல்படுத்துவதன் மூலம் கணக்கில் பணத்தை திரும்ப பெறும் அந்த வசதியை பாத்தீங்கன்னா பிஎஃப் சந்தாதாரர்கள் ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியும். இதற்கு தற்போது பாத்தீங்கன்னா 7 முதல் 10 நாட்கள் ஆகிறது பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு. ஸோ இதை எளிதாக்கும் விதமாக தான் இதை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பணியாளர் பங்களிப்பு வரம்புல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த ஆண்டு நிறுவனங்கள் அந்த ஊழியர்களோட நிதி பங்களிப்பு வரம்பை மாற்றலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது இபிஎஃப்ஓ புதிய விதிகளின் கீழ் தற்போது தனது அடிப்படை சம்பளத்துல 12% நிதியை ஊழியர் கணக்கில் டெபாசிட் செய்கிறார். இதற்கு சமமான தொகையினை நிறுவனம் டெபாசிட் செய்கிறது. இந்த வரம்பை அரசாங்கம் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மேம்படுத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்பு இபிஎஃப்ஓ இந்த ஆண்டு அதன் ஐடி அமைப்பை மேம்படுத்துகிறது. இது பிஎஃப் வைத்திருப்பவர்கள் நிதியை டெபாசிட் செய்வதை எளிதாக்குகிறது. இந்த அமைப்பு ஜூன் 2025க்குள் தகவல் தொழில்நுட்ப மேம்படுத்தலை நிறைவு செய்யும் என கூறப்பட்டிருக்கு. இதனுடன் பாத்தீங்கன்னா கணினி மேம்படுத்துதல் காரணமான கோரிக்கைகளை எளிதாக தீர்க்க முடியும். அடுத்ததா ஊழியர்களோட வருங்கால வைப்பு நிதி அமைப்பு பிஎஃப் வைத்திருப்பவர்களுக்கு இந்த ஈக்விட்டியில் முதலீடு செய்வதற்கான விருப்பத்தை வழங்க முடியும். இதன் மூலம் பிஎஃப் வைத்திருப்பவர்கள் தங்கள் நிதியை தாங்களாகவே நிர்வகிக்க முடியும். மேலும் அதிலிருந்து அதிக வருமானத்தையும் பெற முடியும். அடுத்ததா இபிஎஃப்ஓ அமைப்பின் கீழ் இபிஎஃப் அதாவது பிஎஃப் நிதியின் ஓய்வூதிய நிதி என அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து பிஎஃப் வைத்திருப்பவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் பெறுகிறார்கள். ஸோ இபிஎஃப் ஊழியர்களுக்கு இந்த ஓய்வூதிய நிதியை திரும்ப பெறுவது எளிதாக இருக்க வேண்டும். இதற்கான முக்கிய மாற்றங்களை செய்து வருகிறது. இதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் கூடுதல் அந்த வங்கி சரிபார்ப்பு இல்லாமல் பணத்தை எடுக்க முடியும். அடுத்ததா மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை சமீபத்தில் இந்தியா முழுவதும் உள்ள இபிஎஃப்ஓ அமைப்பில் அனைத்து பிராந்திய அலுவலகங்களிலும் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை முழுமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஓய்வூதியதாரர்கள் நாட்டில் உள்ள எந்த கிளையிலிருந்தும் தங்கள் ஓய்வூதிய தொகையை பெற முடியும். ஸோ இந்த மாதிரி இபிஎஃப்ஓவில் இருந்து வரக்கூடிய முக்கியமான தகவல்களை உடனடியாக நம்ம சேனலில் போட்டுருவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.